கேட்குறேன். சிவப்பிரியன் சார், இப்போ வந்து இந்த கூட்டணிங்கிறது வந்து ஒரு ஒரு முழுமையான வடிவம் பெறாததுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து பேரம் அப்படிங்கிறது அதான் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்படி கேட்க விரும்பல. சீட்டு இன்னும் செட் ஆகலை, சீட்டு அந்த பேச்சுவார்த்தை முடியல, அதிக சீட்டு கேட்டு நெருக்கடி, இதுதான் காரணமா இல்லை இது எப்படி எடுத்துக்கிறது? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப வெளிப்படையாக பிரேமலதா அவர்கள் வந்து எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் சீட்டு வேணும்னு ரொம்ப வெளிப்படையாக பத்திரிக்கையாளர்கள்கிட்டயே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இரட்டை இலக்கத்தில் தான் கேட்குறாங்கங்கிறது தகவல். பட் 2 திராவிட கட்சிகளுமே, குறிப்பாக திமுக, அதிமுகவோட அவங்க வந்து அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடல. திமுக வந்து அவங்களுக்கு 6லிருந்து 7 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபாங்கிற மாதிரி நமக்கு தகவல் வருது. ராஜ்யசபா கன்சிடர் பண்ணுவோம், டேபிளுக்கு வாங்க உட்காந்து பேசுவோம். அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த டீல் வந்து அவங்களுக்கு அக்செப்டபிள் இல்லை. ஸோ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் தான் பிரச்சனை. அந்த நம்பர்ஸு, அதுவும் இல்லாமல் அவங்க வந்து கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் எப்போவுமே இழுத்தடிக்கிறது தான் அவங்களுடைய ஸ்டைலாக இருந்திருக்கு. கடந்த 2019 தேர்தலை எடுத்து பார்த்திங்கன்னா, திமுகவினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய இல்லத்திற்கே சென்று விஜயகாந்த் அவர்களை நலம் விசாரித்து விட்டு அவருக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு வர்றார், 3 சீட்டோ 4 சீட்டோ வாங்கன்னு. பட் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்டிஏலேருந்து திரு பியூஷ் கோயல் போன்றவர்கள் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும், விஜயகாந்த் சுதீஷ் போன்றவர்களெல்லாம் சந்தித்து கேட்ட பிறகு கடைசியில் தான் விஜயகாந்தோட கட்சி வந்து 2019 வராங்க. 21லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேறு வழியே இல்லை, அதிமுகவுக்கிட்ட இவங்க கேட்ட சீட்ஸ் அதிமுக கொடுக்க மாட்டேன்னு தீர்க்கமாக சொன்ன பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த கூட்டணியிலேருந்து விலகுறாங்க, அமமுகவோட போய் சேர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 0.5% தான் அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜே வருது. 2024 அதே மாதிரி தான் பிஜேபியோடையும் பேசுகிறாங்க, ஏடிஎம்கேயோடையும் பேசுகிறாங்க. ஃபைனலாக ஏடிஎம்கே கொடுத்த 5 சீட்டுக்கு வந்தாங்க. ஒரு ராஜ்யசபா கேட்டாங்க, கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையும் போடப்பட்டது. பட் அதில் வந்து வருஷம் எழுதலை. ஸோ அதனால் போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுப்பாங்கங்கிறது. பட் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கடைசி வரைக்கும் அந்த டாக்ஸை இழுத்தடிச்சிட்டு கடைசியில் ஃபைனலாக தான் போய் சேருவாங்க அப்படிங்கிறது தான் நாம் இது வரைக்கும்